சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்க வீட்டு பூத்தாலே ஏத்தே நான் போயிட்டு வரேன். எம்மாடி மருமகளே நான் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுமா, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லு. நாங்க போயிட்டு வரோம் தே. சரிம்மா போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. ஏமா போயிட்டு வரோம். ஏய்யா ஆனந்த், உங்க அப்பாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பியா? சரிங்கம்மா. ஏம்மா நீனும் அவன் கூட போ. சரி தே. கல்யாணம் முடிஞ்சு முத தடவையா வீட்டை விட்டு போறவ பத்தியல, அதான் 2 பேரையும் அவன் அப்பாட்ட போய் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அது தப்பு இல்ல சம்மந்தி, சொல்லிட்டு தானே வரணும். சொல்லிட்டு வரட்டும், நான் நிக்கேன். சரி. எல்லாம் ரோசாவும் தங்கச்சி குசுப்பீங்க. ஏத்தே அவ உள்ள வேலையா இருக்கத்தே. அப்படியே சரி சரி. 2 பேரும் கிளம்பி அவள வெளியே வரலையே காண்மேன்னு கேட்டேன். கூப்பிடன் மத்தே நான் என்ன கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், வேலை செய்யட்டும் இருக்கட்டும். என்ன பொண்ணு மாப்பிள்ள கிளம்பிட்டாங்களா? ஆமாம்மா கிளம்பிட்டாவ. அவ அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்பியான்னு சொன்னேன், அதான் சொல்லிட்டு வரக்காக போயிருக்காவ. சரிக்கா, எத்தனை நாள் அங்க போய் தங்க போறாங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு கிளம்பி வந்துருவாவ. ஒரு நாள் தங்கினா போதும்னு சொல்லி வச்சிருக்கேன். சம்மந்தி என் வீட்டுல ஒரு 3 நாள் தங்கட்டுமா மாப்பிள்ள? ஏன் ஒரு நாள்னு சொல்றியே? என் மொவ கூட ஒரு நாள் இருக்க ஆசைப்படுவாள்ல, நான் ஒரு நாள் தங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். கூட 2 நாள் நீங்க தங்கணும்னு சொன்னீங்கன்னா அவ தங்கனா இருக்கட்டும், இல்ல முடியாதுன்னு சொன்னா அனுப்பி விட்டுருங்க. சரி சம்மந்தி, நீங்க சொன்னா சரிதான். ஏத்தே என் தங்கச்சி 3 நாள் தங்கினா எங்க அம்மா சமைச்சு கொடுத்துட மாட்டாளா? நானும் கூட போறேன் தேய். நீ எதுக்காங்க அவியவே தொந்தரவு பண்ணி எதுக்கா? வேண்டாம் வேண்டாம், இங்கே இரு. சம்மந்தி எனக்கு அதனால ஒரு தொந்தரவும் இல்ல. என் மோ மூத்தவளை என் கூட வரட்டுமே. அப்படியே இவள வரணுமா? ஆமா சம்மந்தி, நீங்க மனசார அனுப்பி வச்சு எல்லாம் கூட்டிட்டு போறேன். ஏன்னா இவ வந்தா அவ தங்கச்சி புருஷனுக்கும் கொஞ்சம் நல்லா ஆக்கி பொங்கி போடுவா. அதுக்குதான் பாக்கேன், மாப்பிள்ள நல்லா ருசியா சாப்பிட்டு வளர்ந்துருப்பாவ. என் வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமே, நான் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு கிடப்பேன். வாய்க்கு ருசியா அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. சாரோஜானா இவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பான்னு பார்த்தேன். கொஞ்சம் அனுப்பி விடுங்களா? பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க. இவ இங்க இருந்தா மாவனை நல்லா பாத்துக்கிடுவா. பரவாயில்ல, 2 மணி நாளைக்கு என் பேரனை நான் பாத்துக்கிடுவேன். நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க சம்மந்தி. எம்மாடி மார்மாவளே. ஏத்தே அதான் உங்க அம்மா கூப்பிடியாவல்ல, கூட போயிட்டு வாமா. சரி தே, ரொம்ப தேங்க்ஸ் தே. தேங்க்ஸ் அதெல்லாம் எதுக்கு, இருக்கட்டும்மா. நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க தே. இப்ப நாங்க மறு வீட்டுக்கு போயிட்டு வரோம்பா. ஐயா ஆனந்து, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா கிளம்பிட்டோம். இவ அம்மா கூப்பிடக்கு வந்திருக்காவ, அதனால நாங்க போயிட்டு வரோம்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மாமா எங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் மாமா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என் பிள்ளை வெளியே எங்கேயுமே வந்து தங்கினதே கிடையாதுமா, கொஞ்சம் நீ பாத்துக்கமா. சரி மாமா, பாத்துக்கிடியும். போயிட்டு வரோம் மாமா. சரிம்மா போயிட்டு வாங்க. இப்ப போயிட்டு வரோம். சரியா போயிட்டு வா. என் மவன் ஆனந்துக்கு நல்ல பிள்ளையா கிடைச்சிட்டு இனி அவன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை அஞ்சலிக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு ஆசைப்படியே, ஆனா அது நடக்க மாட்டேங்க. அந்த பிள்ளை விளையாட்டுத்தனமா இருக்கா. பொறுப்போட இருந்து நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டு போய் வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கும். லட்சுமி கிட்ட சொல்லணும், அடுத்து மகளுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஆனா சூர்யாவுக்கு பூ வச்சாச்சே, வச்சாலும் பரவாயில்ல, முதல்ல அஞ்சலி கல்யாணத்தை எப்படியாவது முடிக்கணும். அதுக்கு பிறகுதான் சின்னவன் கல்யாணத்தை பண்ணணும். சீக்கிரம் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொல்லணும். நம்ம நல்லா இருக்கும் போதே எல்லா பிள்ளைகள் கல்யாணத்தையும் பார்த்துடணும். அவைய நல்லபடியா வாழ்றதையும் பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. இந்த சொத்தை யாரு நல்லபடியா ஆழ்வாங்கன்னு பார்த்து அவைய கையில இருந்து சொத்தை ஒப்படைச்சிட்டு போயிடணும். இந்த குடும்பம் எப்பவுமே பிரியாம இருக்கணும்னா அதை நம்ம சரியா செய்யணும். ஏமா அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டோமா, போயிட்டு வரோம். சரியா போயிட்டு வாங்க. நாளைக்கே வரணும்னாலும் வந்துருங்க, 2 நாள் தங்கனாலும் தங்கிட்டு வாங்க. என்னையா? ஏன்னா சரோஜனிக்கு அம்மா வீட்டுல தங்கணும்னு ஆசையா இருக்கும்ல, அதுக்குதான் சொல்லி அவளுக்காக 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிட்டு வருவீன்னா வா. சரிம்மா போயிட்டு வரோமா. சரிப்பா, 2 பேரும் போயிட்டு வாங்க. அண்ணி போயிட்டு வரோம் அண்ணி. சரி குழந்தை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். சித்தி வாரம் சித்தி. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏத்தே நான் போயிட்டு வரேன் தே. சரிம்மா. சம்மந்தி அப்ப நாங்க கிளம்பியோம். சரி சரி போயிட்டு வாங்க. ஏக்கா 2 பேருக்கு சுவாடி பொறுத்த என்ன அழகா இருக்குல்ல, நம்ம கண்ணே பற்றம் போல இருக்கு. ஆமா பத்ராளி, சுவாடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட ஆனந்தை விட கொஞ்சம் குட்டியா இருக்காளே, சுவாடி பொறுத்த எப்படி
சாரோஜனி கிளம்பத்த கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. இருந்து பொறுமையா கூட்டிட்டு போறவே. அப்படியேக்கா, சரி சரி. ஆமா, கழுத்துல காதுல எல்லாம் ஏகப்பட்ட தங்கம் போட்டிருந்தாவல்ல. இப்போ எதுவுமே பெருசா கழுத்துல விடாம ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு பாட்டுக்கு போறா. எத்தனை பவுன் காவி அம்மா போட்டாவே? அவிய பிள்ளைக்கு அவிய எத்தனை பவுன் போட்டாலும் போட்டுட்டு போறவே. நம்மளுக்கு என்ன, நான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவும் இல்ல, கேட்கவும் இல்ல. விருப்பம் இருந்தா போடியா, இல்லன்னா கட்டி வச்சுட்டு போறா. நம்மளுக்கு என்ன? இல்லக்கா, கல்யாணத்துக்கு வந்தவிய போனவிய எல்லாம் அதை பத்தி தான் பேச்சு. சாரஞ்சாரமா போட்டிருக்காளே, பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துட்டாவளோன்னு. அவிய அம்மா ஒரு 50-60 பவுன் போட்டிருப்பாவன்னு நினைக்கேன். அந்த அளவுக்கு படியே அவியிட்ட வசதி எங்க இருக்கு? ஒரு மாடை வச்சுதான் அவியலே சம்பாதிச்சுட்டு கிடக்காவ. இல்லக்கா, நான் என் மார்மாட்ட கேட்டேன். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தானே இவளுக்கு கல்யாணம் முடிக்காவ. அதுக்குள்ள நிறைய சேர்த்துட்டாவலாம். அப்படிதான் என் மார்மாவ என்கிட்ட சொன்னாக்கா. அப்படியே, சரி சரி. அதனாலதான் அவிய நம்ம ஆனந்த மாப்பிள்ளை கேட்டிருக்காவ. பாத்திர மண்டபம் நல்லாவே செஞ்சுட்டாவக்கா. ஆமா ஆமா, பாத்திரங்கள்லாம் நிறைய தான் வாங்கி கொடுத்துருக்காவ. நான் கூட செய்ய மாட்டாவன் நினைச்சேன், செஞ்சாலும் செய்யாட்டி பரவாயில்லன்னு தான் இருந்தேன். அவியலே ஆசைப்பட்ட பிள்ளைக்கு செஞ்சிருக்காவ, செஞ்சுட்டு போட்டோம். ஆமாக்கா, செஞ்சுட்டு போட்டோம். ஆமா, வீட்டுல ஒருத்தரையும் நானே எங்க போயிட்டாவ? சின்ன பிள்ளைகள் எல்லாம் பள்ளியத்துக்கு போயிட்டு, பயல் வெள்ளம் தோட்டத்துக்கு விற்பாங்க. ஆனந்த தான் மறு வீட்டுக்கு போயிட்டான்ல. ரோசாவும் குசுப்பும் சமையல் வேலை பார்த்துட்டு கிடப்பாருவேன். பிறவே சின்னவன் சூரியா இருக்கான்ல, அவன் ஏதோ ஞாபக கடனா வாயில வேண்டியிருப்பான் போல. அன்னதானம் போட்டுட்டு வரேன்னு போயிருக்கானா. என்னக்கா சொல்றிய? அன்னதானமா? ஆமா பத்ராளி, அவன் சின்ன பிள்ளைல வேண்டுதல் பண்ணிருப்பான் போல்க. நான் என் தாய் தகப்பன் கூட சேர்ந்துட்டேன்னா அன்னதானம் போடியேன்னு வேண்டிக்கிட்டானா. அந்த வேண்டுதலை செய்யறதுக்காக இன்னைக்கு போயிருக்கேன். என் மைண்ட 30,000 வாங்கிட்டு போயிருக்கானா. அப்படியா? 30,000 வாங்கிட்டு போயிருக்கானா? ஆமா பத்ராளி, வேண்டுதல் பத்தி அதை நிறைவேற்றி தானே ஆகணும். என் பிள்ளைக்கு இவ்வளவுக்குள்ள கடவுள் மேல நம்பிக்கை இருந்திருக்கு பத்தி அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வேண்டுதலை விட அவன் வேண்டுதல் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அதனால தான் கடவுள் கேட்டிருக்காரு. எப்படி எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு பத்தியா? ஆமாக்கா, கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. பாவம், என் பிள்ளை சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டான், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒன்னும் தெரியல. அவன் பட்ட கஷ்டத்துல தான் எங்க கூட சேரணும்னு இப்படிலாம் வேண்டுதல் வச்சிருக்கான். கடவுளும் அவன் வேண்டுதல் கேட்டு நல்லபடியா எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நம்மளுக்கு 30,000 பெருசா, என் பிள்ளை தானே பெருசு. ஆமாக்கா, பிள்ளை தானே பெருசு. அதனாலதான் அவன் சொன்ன உடனே ரூபாய் கொடுத்து அவன் அனுப்பி விட்டுருக்கான். எங்களோட கூட கூட்டிட்டு போயில, தனியாவே போய் செஞ்சுட்டு வந்துறியேன்னு போயிருக்கான் பாத்துக்க. அப்படியேக்கா, சரி சரி. நல்லபடியா செஞ்சுட்டு வரட்டும். நல்ல பையன் தான் என்னக்கா. இப்படிப்பட்ட பையன் பேர்ல சொத்தை கூட எழுதி வைக்கலாம். ஏன்னா நேர்ச்சி கடனை அப்படியே போய் செய்ய போயிருக்கான் பத்தியல. இதுலயே அந்த பையன் கோணம் என்னன்னு நம்மளுக்கு புரிய வருது. சொத்தை மட்டும் அவன் பேர்ல எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. எந்த காலத்துலயும் சொத்தை பிரிக்காம அவன் நல்லபடியா எல்லாரையும் பாத்துக்கிடுவான். அத்தானுக்கு பிறவே அந்த பொறுப்போட இருக்கிறது சூர்யாதான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு அதே தான் தோணிட்டு இருக்கு பத்ராளி. உங்க அத்தான மாதிரியே ரொம்ப பொறுப்பா இருக்கான் பாத்துக்க. இன்னும் லட்சுமணன் வந்துட்டு எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சான்னு வச்சுக்கியே அழகா பாத்துக்கிடுவான். ஒப்படைங்கக்கா, நீங்களும் எவ்வளவு நாள் தான் பார்த்த தூக்கி சுமப்பிய? அந்த பையன்டையோ கொஞ்சம் பொறுப்பு ஒப்படைங்க. இல்லனா சொத்து எழுதி வைங்க. அவன் நல்லா பாத்துக்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் சொந்த பந்தம் கிடைக்காம பிள்ளை தவிச்சு போயிருக்கான் பத்தியல. அவனுக்கு தான் தெரியும் அந்த சொந்தத்தோட அருமையும் சொத்தோட அருமையும். அதனால நீங்க அவனை பாரிபூரணமா நம்பலாம். இந்த விஷயத்தை நீங்க நம்பி அவன்கிட்ட ஒப்படைக்கலாம். சரி பத்ராளி, அவிய அப்பாட்ட பேசணும். அவிய மனசுக்கும் சரியா இருந்துனா அவங்கிட்ட தான் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தனி கேட்டியில இருந்தாங்க தாண்டபூர்ணி, இந்த வருஷம் இப்பவே என்ன மாதிரி வெயில் தெரியுது பாத்தியா? வெளியே தலை காட்டி நிக்க முடியல. அதுல விவசாயம் பண்றவங்களுக்கு சொல்லவா வேணும்? நிழல்ல நின்னாலும் அனலா அடிக்குது. ஏங்க, நம்ம வீட்ல தான் இப்படி வெயிலா தெரியுது. எங்க அண்ணன் வீட்ல போய் இருந்து பாருங்களா, வெயில் காலத்துல கூட வெயில் தெரியாது. ஏன் ஏசி போட்டிருக்காவ்ளோ? இல்லங்க, எங்க அண்ணன் வீடு இயற்கையாவே குளுகுளுன்னு இருக்கும். நான் தோட்டத்துல வேலை செய்ய முடியல, ஒரே வெயிலா இருக்குன்னே. வெயில வேணும்னா வெயில் தானே இருக்கும். இல்ல பூர்ணி, வெயில் காலத்துல வெயில் அடிக்கிறது நியாயம்தான். ஆனா இப்ப வெயில் காலம் என்ன ஆரம்பிக்கவே இல்லல்ல. அதுக்குள்ள இந்த கொளுத்துதே, வெயில் காலத்துல எப்படி அடிக்குமோ தெரியலன்னு சொன்னேன். இப்ப என்ன உங்க அண்ணன் ஒரு புராணத்தை பாடிட்டு இருக்கா? நம்ம எதுக்கு அங்க போய் இருக்கணும்? நம்ம வீட்டையும் காட்டையும் விட்டுட்டு நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, 2 பிள்ளைகள் இருக்காவ, நம்மளுக்குன்னு ஒரு பொழப்பு இருக்கு. அத பாத்துட்டு கௌரவமா நம்ம வீட்டுல இருப்போம். நீ சும்மா இப்படியே உங்க அண்ணன் வீட்டு புராணத்தை பாடிட்டு இருக்காத.
அன்னபூர்ணி இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா இருக்கணும்னு ஆசைப்படியே, நீ என்னைய அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியோ? ஏங்க இதுல என்ன அசிங்கம் இருக்கு? எங்க அண்ணன் வீடு என்ன அண்ணி வீடு உங்களுக்கு? அங்க போய் இருக்கல உங்களுக்கு என்ன அசிங்கம்? அங்க போய் இருந்தா நல்லா பாத்துக்குவாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்துருக்காவன்னு கேவலமா பேசுவாவ. இவ்வளவு வயசுக்கு பிறகு எனக்கு இது தேவையா? உங்க அப்பா அம்மா இருக்கும் போதே நாங்க வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். நீ என்னடானா இப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு போனோம், உங்க அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. என்ன பிரச்சனை அன்னபூர்ணி? அவிய நம்ம பிள்ளைய கட்டியிருந்தா கூட சம்மந்தியாக போறாவன்னு போய் வந்து இருக்கலாம். ஆனா அதுக்குதான் அவங்களுக்கு இஷ்டமே இல்லாம போச்சு. பிறகு எதுக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு போனா இப்படி தலையில நிக்கா? அங்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், நம்ம வீட்லயே இருப்போம். இல்லங்க அன்னைக்கு கல்யாணத்துல கூட நம்ம மூணாவது மனுஷன் மாதிரி போய் நின்று வந்தோமா, அதை நினைச்சு எங்க மைனியும் எங்க அண்ணனும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காவ. சின்ன மைனி பான் போட்டு சொல்லியாவ, எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருக்கலாமான்னு பாக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? போவாண்டான்னு சொல்றேன். அங்க போனா நம்மளுக்கு கௌரவமா இருக்காது. பொண்டாட்டிக்கு சோறு போட்டல போல இங்க வந்து இருக்கான்னு சொல்லுவாவ. ஐயா அப்படியே சொல்ல போறேன். சரி நாங்க மட்டும் போல, நீங்களும் எங்க கூட வந்துருங்க. முடியாது அன்னபூர்ணி, நானும் போக மாட்டேன், நீங்களும் போக கூடாது. எனக்கு அந்த வீட்டுக்கு நீங்க போறதுல ஒரு துளி கூட இஷ்டம் கிடையாது. ஏதாவது கல்யாணம் விசேஷம்னு வச்சா அந்த நாளுக்கு மட்டும் போய் நின்றுட்டு தலையை கட்டிட்டு அப்படியே வந்துடணும். இதுக்கு மேலலாம் அங்க போய் தங்க கூடாது. ஏங்க நான் சொன்னதுதான். இதுக்கு மேல அங்கெல்லாம் சும்மா போய் தங்க கூடாது. ஐயா என்ன எழுந்து உட்கார்ந்திருக்கீங்க? தூக்கம் வரலையா? இல்ல லட்சுமி, மகனும் மருமகளும் வந்து சொல்லிட்டு போனாவல்ல, அப்படியே அதை யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன். ஆமையா அவிய மாறு வீட்டுக்கு போறவல்ல, அதான் சொல்ல வந்தவே. நல்ல மருமவ நம்மளுக்கு கிடைச்சிட்டா. ஆனந்த வாழ்க்கைய நல்லபடியா அமைஞ்சிரோன்னு எனக்கு நிம்மதியா இருக்கியா? ஆமா லட்சுமி, எனக்கும் தான். ஆனா அஞ்சலிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க முடியலையே லட்சுமி. ஐயா அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதுங்க. நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் சரியா நடக்கும். அவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்காமையா இருந்தேன். பார்த்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான். அவதான் வேண்டான்னு சொல்லியா விளையாட்டுத்தனமா இருக்கா. அவளா புரிஞ்சுக்கிட்டு எப்ப கல்யாணம் வேணுங்கால அப்ப பண்ணி வச்சிருவான். அப்படிலாம் இருக்க முடியாது லட்சுமி. சூர்யா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கல்யாணத்தை முடிக்கிறது தானே நல்லது. அவ தானே மூத்தவா. அதனால பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடுவோம் லட்சுமி. உடனே மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு பாரு. பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசு லட்சுமி. சரியா பேசி நீங்க சொல்லிட்டீல்ல, அவட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கேன். சரி லட்சுமி. அப்புறம் சின்னவனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம் பத்தியல. அவிய ஆனந்த கல்யாணத்தை அன்னைக்கே சீக்கிரமா நாள் குறிச்சிட்டு நிச்சயதார்த்தத்தை என்னைக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாவ. அதுக்குதான் ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி லட்சுமி, சின்னவனுக்கு நிச்சயம் பண்ணிடலாம். ஆனா அஞ்சலிக்கு மாப்பிள்ளை பாரு லட்சுமி. சின்னவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடணும். இல்லனா மூத்தவளுக்கு ஏன்னா கல்யாணம் முடிக்கலன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்பாவ. பிறகு எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும் லட்சுமி. அதனால சீக்கிரமா பிள்ளைக்கு மாப்பிள்ளையை பாரு. சரிங்க பாக்கேன். ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மவன் சூர்யா இருக்க பத்தியல, அவன் சின்ன பிள்ளையில தொலைஞ்சு போயிட்டான் பாருங்க. நம்ம கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கோயில போய் வேண்டுதல் பண்ணிருக்கான் ஐயா. என்ன வேண்டுதல் தெரியுமா? அன்னதானம் போடியேன்னு வேண்டிக்கிட்டானா. அதத்தான் இன்னைக்கு நிறைவேற்றதுக்காக லட்சுமணேட்ட ரூபாயை வாங்கிட்டு போயிருக்கான் ஐயா. அப்படியா லட்சுமி? நம்ம யாருமே போகலையே. அவன் சின்ன பிள்ளை புத்தியில தனியாவே வந்து செய்யன்னு வேண்டிக்கிட்டான் ஐயா. அதான் வேண்டிக்கிட்டபடி நானே போய் ஒத்தையில செஞ்சிருேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு லட்சுமணன் சொன்னான். அப்படியா லட்சுமி? வேண்டுதல்னா எல்லாரும் போய் செய்யறது தானே நியாயம். நியாயம் ஐயா. நான் வேண்டுதல் அப்படி வேண்டியிருக்கான், நம்ம என்ன செய்ய? நல்லபடியா வேண்டுதலை செஞ்சுட்டு வரட்டும் ஐயா. சரி லட்சுமி. சூர்யா நல்ல பிள்ளையாதான் வளர்ந்துருக்கான் பாத்தியா. வெளியே போய் வளர்ந்தாலும் நல்லா ஒழுக்கமா வளர்ந்துருக்கான். ஆமாய்யா, உங்க ரத்தம்ல அது எப்படி சோட போவோம்? அது மட்டும் இல்லாம ஒரு பிள்ளைகளே பணக்கார வீட்டுல இருக்கோம்னா ரூபாய் வாங்கி செலவு பண்ணிடுவோன்னு ஆசைப்படும். ஆனா நம்ம பிள்ளைய பத்தி எல்லாம் அன்னதானம் போடக்கு போயிருக்கான். இப்படி ஒரு பிள்ளை நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம் ஐயா. ஆமா லட்சுமி, நம்ம பிள்ளை நம்ம கிட்டே வந்து சேர்ந்துட்டான். இப்ப நான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு லட்சுமி. எனக்கும் தான் ஐயா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவன் கோணத்துல உங்களை மாதிரியே இருக்காங்க. என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. நீங்க சொத்து கூட அவன் பேர்ல எழுதி வைக்கலாமான்னு யோசிச்சு பாருங்க ஐயா. சரி லட்சுமி, யோசிக்கே.